வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நான் உயிரை கொடுத்து பாடினேன், ஆனால் கடைசியில் நடந்த சம்பவம். கண்கலங்கி பேசிய பாடகி ஸ்வேதா மோகன் இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தென்னிந்திய இசைத்துறையில் தனக்கான தனி அடையாளம் உருவாக்கியுள்ள ஸ்வேதா மோகன் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தனது வாழ்க்கையிலும் தொழிலும் சந்தித்து சவால்களை நேர்மையாக பகிர்ந்திருக்கிறாங்க. குறிப்பாக தானே பாடிய பாடல்கள் வெளியிட்டுள்ள ஒருவரின் குரல் வெளியாக சம்பவங்கள் குறித்து அவங்க கூறிய அனுபவம் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இசைத்துறையை சிந்திக்க வைத்துள்ளது. பேட்டியில் அவங்க கூறியது, ஒரு பாடகராக ஒரு பாடலை பதிவு செய்வது என்பது வெறும் வேலை அல்ல, அது முழு மனதுடன் உணர்ச்சியும் செய்யப்படும் ஒரு அனுபவம். ஒரு பாடலை பாடிவிட்ட பிறகு அது எப்போதுமே வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு மனதிற்குள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பாடல் வெளியானது போது தன் குரலுக்கு பதிலாக வேறொருவரின் குரல் கேட்கும்போது ஏற்படும் அதிர்ச்சி, ஏமாற்றம் ஆகியவை சொல்லிக்கொள்ள முடியாதவை என்று உணர்ச்சி வசப்பட்டு கூடியிருக்காங்க. இது ஒரு முறை நடந்த விஷயம் அல்ல, பல முறை இப்படியான அனுபவத்தை சந்திருக்கிறேன் என்று. இது தனக்கு மட்டும் இல்லாமல் பல பாடல்களுக்கு நடக்கும் ஒரு நிலைமை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஸ்வேதா மோகன் மேலும் விளக்கும் போது, ஒரு பாடல் முடிந்து ஒரு பாடகரின் மனதில் தொடர்ந்து வாழும். அந்த பாடலோடு ஒரு தனி எமோஷனலாக பிணைப்பு உருவாகிறது. அதனால் அந்த பாடல் வெளியிட்டுள்ள மாற்றம் ஏற்பட்டால் அந்த ஒரு தொழில்நுட்பம் மட்டுமே ஒரு எமோஷனல் தூண்டி போக பலரும் அவங்க வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. பிரபல பின்னணி பாடகி சுஜாதா மோகனின் மகளாக பிறந்த ஸ்வேதா மோகன் சின்ன வயதிலேயே இசை உலகிற்கு நுழைந்தாங்க. வீட்டிலேயே இசை சூழல் இருந்ததால் பாடல் என்பது அவருக்கு இயல்பாக ஒன்றாக மாறியது. தாயின் பெயரால் மட்டுமல்லாமல் தனது திறமையால் தனி அடையாளம் பெற வேண்டும் என்று எண்ணத்துடன் அவர் கடினமாக உழைத்தாங்க. அதன் விளைவாக தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட நிறைய மொழிகளில் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ரசிகரிடம் ஒரு வலுவான இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ஸ்வேதா மோகன் தனது குரலால் பல முக்கிய விருதுகளையும் பெற்றிருக்கிறாங்க. மாநில திரைப்பட விருதுகள், ஃபிலிம்பேர் விருதுகள், தேசிய போன்ற விருதுகள், ரசிகர்கள் அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைத்துள்ளது. அவர் குரலில் வெளிவந்த பல மெலோடி பாடல்கள் காலத்தை கடந்தும் ரசிகர்கள் நினைவில் நிலைத்து நிற்கிறது. மேடை நிகழ்ச்சியில் அவங்க பாடும்போது கிடைக்கும் வரவேற்பு அவரது குரலின் தாக்கத்தை தெளிவாக காட்டுகிறது. இந்த சாதனைகள் அனைத்துமே ஒரே நாளில் கிடைத்ததல்ல. தொடர்ந்து முயற்சி, ஒவ்வொரு பாடலும் காட்டும் ஈடுபாடு, இசை கொண்டுள்ள அன்பு ஆகியவற்றை விளைவாக அவங்களுக்கு கிடைத்தது. வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு பின்னணி பாடகரின் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக தோன்றலாம். அதனால் பின்னால் பல சவால்களை ஸ்வேதா மோகன் அனுபவங்கள் மூலம் எடுத்துக்காட்டியுள்ளது. ஒரு பாடலை பாடியும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காத நிலையில் வெளியிட்டுள்ள மாற்றங்கள், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் ஆகிய ஒரு கலைஞரின் மனநிலை பெரிதும் பாதித்த சவால்களை கடந்து ஒரு பாடகர் தனது பயணத்தை தொடர்ந்து சொல்கிறாங்க என்பது அவர் மறைமுகமாக வெளிப்படுத்துகிறது. ஸ்வேதா மோகன் பகிர்ந்த இந்த அனுபவம் சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. பலர் பின்னணி பாடகரின் உழைப்பு உரிய மரியாதை கிடைக்க வேண்டும் என்ற பாடல்கள் வெளியிட்டுள்ள வெளிப்படைத்தன்மை அவசியம் என்று கருத்து தெரிவிக்கப்படுகிறது. ஒரு பாடலின் குரலின் அவர்களின் அடையாளம் என்பதால் அதனை மதிக்கும் பண்பு இசைத்துறையில் மேலும் வலுப்பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.